வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தருமபுரி மாவட்ட ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முடிவுற்ற திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்தார். திமுக அரசு மீது உள்ள பொறாமையால் எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருகின்றன. தருமபுரி மாவட்டத்திற்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்க்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள் பொய் பிரச்சாரங்கள் மூலமா இந்த ஆட்சி கெட்ட பேர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. வாக்களிச்சவங்க வாக்களிக்க மறந்தவங்க என்ற எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லா மக்களுக்குமான அரசா நாம செயல்பட்டுக்கிட்டு வரோம். அரூர் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரூர் அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் பேச்சு. 51 கோடி ரூபாய் செலவில் அரூர் அரசு மருத்துவமனையோட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது கொடுத்த வாக்குறுதியான தருமபுரி வெண்ணம்பட்டி சாலையில் புதிய ரயில்வே மேம்பாலம் 38 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மோபிரிப்பட்டி தொட்டம்பட்டி தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு மனம் இல்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தோல்விகளை சந்தித்த பிறகும் மத்திய அரசு இன்னும் பாடம் கற்கவில்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கத்துக்கல. நம் அரசின் சேவைகள் உங்கள் ஊரில் உங்களை தேடி வருகிறது. உன்னத திட்டத்தை அனைவரும் சிறந்த முறையில் பயன்படுத்த அமைச்சர் உதயநிதி வேண்டுகோள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 314வது பிறந்தநாள் விழா. திருவுருவ படம் மற்றும் சிலைக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. வலுவான கூட்டணி அமைக்காததே தொடர் தோல்விக்கு காரணம் என்று சிவகங்கை தொகுதி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் குற்றச்சாட்டு. வரும் சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்று இபிஎஸ் உறுதியளித்திருப்பதாக தகவல். நாம் தமிழர் கட்சி பிரமுகர் சாட்டை துரைமுருகன் கைதுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இம் என்றால் சிறைவாசம், உம் என்றால் வனவாசம் என்ற ரீதியில் அராஜகம் நாள்தோறும் அரங்கேறி வருவதாக விமர்சனம். வேதாளம் வந்திருப்பதே தமிழ்நாட்டில் உள்ள பல பேய்களை ஓட்டுவதற்குதான். தன்னை வேதாளம் என்று விமர்சித்த ஜெயக்குமாருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி. தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது. ஒரு பேயா போய் தான் வரணும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜனநாயகம் அல்ல பணநாயகம்தான் வேலை செய்தது என்று சீமான் விமர்சனம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனை கைது செய்ய அழுத்தம் கொடுத்தது யார் எனவும் கேள்வி. சும்மா பள்ளிக்கடா காவல்துறை அதிகாரிகளை
இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க. மேலிட துரைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்தம். அந்த மேலிடம் யாரு? தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஸ். வைங்க, எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல? உண்மையான அதிமுக தொண்டர்கள் திமுகவிற்கு வர வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அழைப்பு. நீங்கள் நம்பி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றோம். இங்கே தலைவர் தளபதி உங்களை அரவணைத்துக் கொள்வார், உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார். இங்கே எல்லோருக்கும் எப்படி முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்ட விடமாட்டோம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். முதல்வரின் அமெரிக்க பயணத்தின் மூலம் தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நம்பிக்கை. தமிழ்நாட்டிற்கு நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை தினமும் 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு. புதிதாக விண்ணப்பித்த 1,48,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை ஜூலை 15ஆம் தேதி முதல் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 48,000 பேருக்கு இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். கள்ளுக்கடையை திறப்பது பற்றியோ டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பது பற்றியோ தற்பொழுது எதுவும் கூற முடியாது. அதை பற்றி இப்போ எதுவுமே நான் சொல்ல முடியாது. மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம் இந்த மாதிரியான இந்த பழக்கத்தை முற்றிலுமாக ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கலாமே என்றும் அமைச்சர் முத்துசாமி கேள்வி. பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் 8 மணி நேரம் நீடித்த விசாரணை நிறைவு. மக்களவைத் தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு எதிராக பிடிவாரண்ட். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.